ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சுக்கிர பகவான் கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகியல் தன்மைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், களத்திர காரகன், அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கிர பகவான். ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதுனமனையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை. ஸோ இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுனமனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார். அப்போ குரு சுக்கிரன் இணைவு நடக்கிறது. அப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்க போகிறது? அதில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 26/7/2025 31/7/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1/8 அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறார். 12/8/2025 20/8/2025 வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது, என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 26 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 26லிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 12ஆம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்கிறார். ஸோ இதுவரை 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து அங்கே குருவோடு இணைவு பெற்று இப்போ பலனை கொடுக்க போகிறார். அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யாரு அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் போய் 12இல் மறைஞ்சிருக்கார். அதே போல லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் போய் 12இல் இருக்கு. அப்போது நமக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி இல்லை, சுக்கிரனும் குருவும் இணைந்து 12ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு அங்கே எடுத்துக்கணும். அப்போது விரயம் ஏற்படுத்தும், கண்டிப்பாக விரயம் உண்டு. ஆனால் அந்த விரயம் சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆக்கப்படும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ என்னென்னலாம் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடித்த விஷயத்தை தனக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா 2 சுபர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கும்போது 12ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். முதலில் தூக்கம் நல்ல வருங்க. அப்போ தூக்கம் நல்ல வருது அப்படின்னால் என்ன? உங்கள் ஆசைகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ தூக்கம் நல்லா வரும். இதுவரைக்கு கடந்த 2 வருடங்களாக மனக்குழப்பம், மன சங்கடம், எதுவும் தெளிவு இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ தூக்கம் வர வைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 12ஆம் இடம். அப்போ நிறைய கடகராசி என்பவர்கள் இப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக உருவாக்கும். யாரெல்லாம் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணும், வெளிநாட்டிலிருந்து பணங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஓட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா 2 பண கிரகங்கள், சுக்கிரனாலும் பணம் தான், குருன்னா பெரிய பணம். அப்போ பெரிய பணம் அப்படிங்கிறது உண்டுன்ற அர்த்தம். பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை.
அப்ப தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், அல்லது அந்நிய மாநிலத்தில் வேலை கிடைக்கும். 12 என்பது நகருதல், டிரான்ஸ்ஃபர், அதாவது இடமாற்றம். டிரான்ஸ்ஃபர் கட்டாயமாக உண்டுன்னுலாம். இந்த டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் பணம் வரணும்ல, அப்போ ப்ரமோஷன் கொடுத்தாகணும்லவா, அப்போ ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் உண்டு. அடிஷ்னல் ஜாப், அதாவது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையை செய்து ஒரு பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வருமானம் வரும், அதற்கு உண்டான செலவுகளும் செய்வீங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ கடன் என்கின்ற அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. ஒன்று கடனை வாங்குவீங்க, இல்லை கடனை அடைப்பீங்க. கடன் என்கின்ற வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நிச்சயமாக நடக்கும். கடன் வாங்குவதற்கு வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், அது இந்த மாதம் கிடைச்சிருமா, இந்த காலகட்டம் கிடைச்சிருமானா நிச்சயமாக உண்டு. குருன்னா வங்கி. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்குது, கண்டிப்பாக கடன் கிடைக்கும், கடன் உண்டு. கடனை நீங்கள் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது வாங்கிக்கலாம். குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக ஒரு கடனை வாங்குகிறோம், கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம். அல்லது திருமணம் சார்ந்த சுப விஷயங்களுக்காக கடனை வாங்குகிறோம், அது வாங்கிக்கலாம். வெளிநாட்டில் குழந்தைகளின் படிப்புக்காக கடன் வாங்குகிறோம், வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கடன் என்கின்ற தன்மை உங்களுக்குள்ள கண்டிப்பாக எழும். அதில் செயல்படுத்துவீங்க, அதுக்குள்ளே போவீங்க, சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாக்கும். சார் எதிர்ப்பு பகை இருக்குமா? கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும். அதைக்குள்ளே போவீங்க, அதை சமாளிப்பீங்க, அதை வெற்றி பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகளோடு போராடி அதை வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறதும் இந்த காலகட்டம் உண்டு. சார் கடந்த 2 வருஷமாக ஒரு போராட்டம் இருக்குது, எதிரியோடு சேர்ந்து இருக்கிறேன், வெளியில் வரவும் முடியல, மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, வேலை விடவும் முடியல, இருந்தே ஆகணும். இப்போ ஒன்று நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுவீங்க, அல்லது எதிரிகள் அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும். இந்த குரு சுக்கிரன் 2 சேர்ந்தாலே பணம். குருன்னா பெரிய பணம், சுக்கிரன்னா பணம், கையிருப்பு பணம், இது 2 சேர்ந்துருக்கு. அப்போ பணத்தில் பிரச்சனை இல்லை. பண விஷயங்களில் எந்த தொந்தரவையும் ஏற்படுத்த போவது இல்லை. பணம் உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கே, வெளிநாட்டு பணம் வரும், டாலரில் வரும், அல்லது அந்நிய மதத்தினர் மூலமாக பணம் வரும், அல்லது உங்களுக்கு ஆன்மீக வழியிலும் பணம் வரும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மூலமாக பெரிய மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக பணம் வரும். எப்படியோ ஒன்று உங்களுக்கு பணம் என்பது நிச்சயமாக, பணம் புழக்கம் என்பது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். குரு சுக்கிரன் இணைந்தாலே உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். ஸோ குரு 2 சுபர்கள் தான், ஆனால் குரு நல்லவருக்கு நல்லவன், நேர்மையான வழியில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் குரு. சுக்கிரன் எப்படியாவது பணத்தை அனுபவிக்கணும், அது எந்த வழியாக இருந்தாலும் பணத்தை பெறுது. அப்போது எதிர்த்தன்மை கொண்டவர்கள், குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு கிழக்க போச்சுன்னா சுக்கிரன் மேற்க போகும். அப்போது எதிர்த்தன்மைங்கிறது உண்டு. அப்போ எதிர்த்தன்மை இருக்கும்போது எதிர்வாதங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போது ஒரே விஷயம், சுக்கிரங்கிறது களத்திர காரகன் அல்லவா, அப்போது களத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படணும் என்பதையும்
ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த கடகராசி என்பர்கள். அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை என்பதை இந்த காலகட்டத்தில் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 26 ஜூலை 31 வரை செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ அப்போ உங்கள் எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, குழந்தை பற்றிய சிந்தனை, குழந்தைகளுக்கு செலவு செய்வது, தொழிலை பற்றிய சிந்தனை, தொழிலை விரிவுபடுத்துவது, தொழிலுக்காக செலவு செய்வது, தொழிலுக்காக இயந்திரங்களை வாங்குவது, தொழிலை விரிவுபடுத்துவது, அதற்காக கடனை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி தொழிலை பற்றிய எண்ண ஓட்டங்கள், குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் மேலோங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதற்கு அடுத்து ஆகஸ்ட் மாதம் 1 ஆகஸ்ட் மாதம் 11 வரை பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் கவனம் கவனம் கவனம். என்ன கவனம்? வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி தான் சுக்கிரன், அவன் போய் 12ல் இருக்கான். அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம், எச்சரிக்கை. இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகுன்னா பாம்பு, அப்போ ராகுன்னா பிரம்மாண்டம். அப்போ ஒரு சிலர் பிரம்மாண்டமான தன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும். அதில் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும், ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. பெரிய வீடு கட்டுறது, பெருசாக ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே தசாநாதன் புத்திநாதன் கெட்டு இருந்து, அதாவது ஒரு சனி திசை நடக்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குது, ஸோ இந்த மாதிரி பாவ கிரகங்களின் தொடர்பில் இருந்து ஒரு தசை நடக்குதுன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் இந்த கடகராசி அன்பர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவி நட்சத்திரத்தை செயல்படுறார். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கடன் கிடைக்கும், கடனை பற்றிய சிந்தனைகள், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், வேலையை மாற்றிடலாம் அல்லது ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு சிந்தனைகள், டிராவல் பண்ணுறது, ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோயில் திருப்பணிகளுக்காக நீங்கள் உங்களுடைய உதவி செய்வது. ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் உருவாக்கும். அப்போ 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்றாலும் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்கள், முதலீடுகளும் அந்த இடத்துல தான் 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ ஒரு சிலருக்கு திடீர் லக்கும், திடீர் எதிர்பாராத சில நன்மைகளும், சில நல்ல மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கத்தான் இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, குரு சுக்கிரன் இணைஞ்சாலே ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது அற்புதம், ஆனந்தம். அல்லது போக முடியல அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நல்ல வழிபாடு, மஞ்சள் துணியில் பட்டு, அது பட்டு மஞ்சள் சாத்துனீங்கன்னு வச்சுங்களேன், வஸ்திரம் அந்த பகவானுக்கு, அதாவது குருவினுடைய அவதாரம் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு எடுத்துக்கொண்டால், மஞ்சள்னா குருவுக்கு பிடிச்சது, பட்டுன்னா சுக்கிரனுக்கு பிடிச்சது. அப்போ மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை சாத்து வழிபடும் போது நிச்சயமாக மனதில் என்னென்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கோ அது பாசிட்டிவாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கார், ஆட்சி பலத்தோட, மூலத்திரிகோண பலத்தோட, உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா, அல்லது நீச்சமாக இருக்காரா, அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, இல்லை திக்பலத்துடன் இருக்காரா, அல்லது யாருடன் சேர்ந்து இருக்கார், சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா, அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைப்பில் இருக்கா, இதை பொறுத்து உங்களுடைய பலன் நிச்சயமாக வேறுபடும். அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கிர திசை, சுக்கிர புத்தி நடக்குமேயானால் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள்
டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.